ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம், அபவுட் செக்ஷனில் உங்கள் சேனல் கிரியேட் பண்ண டேட் இருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஏன்னா ஏதாவது சேனல் யாராவது ஹேக் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு. அப்போ வந்து நிறைய பேருக்கு என்னென்னா, இல்லை நான் வந்து சேனல் கிரியேட் பண்ண டேட் இல்லைங்க, வேற ஒரு டேட் வந்து இருக்குது, அந்த டேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் நம்ம வந்து ஒரிஜினலாக சேனல் கிரியேட் பண்ண டேட்டு. என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் இப்போ ஒரு ஐடி வச்சு தான் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம கமெண்ட் பண்ணுறோம் இல்லை லைக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து லைக் ஆர் கமெண்ட் வந்து பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு, நமக்கே தெரியாது. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு வந்து காரணம். நான் எப்போவும் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறது நம்ம வேற ஒரு டேட் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஆனாலுமே யூடியூப்பை பொறுத்தவரையில் நம்ம சேனல் கிரியேட் பண்ண டேட் அப்படிங்கிறது நம்ம என்னைக்கு வந்து அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிட்டோமோ அன்னைக்கே சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்மளோட அபவுட் செக்ஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து அதை நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ நமக்கு அபவுட் செக்ஷனில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளோட சேனல் வந்து கிரியேட் பண்ண டேட்டு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.